ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரிசி ஆர்ட்ஸ். இப்போ நம்ம வந்து காரா பூந்தி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ ஃபெஸ்டிவல் டைம் வரப்போகுது, தீபாவளி வரப்போகுது. தீபாவளி டைமில் நம்ம காரம் ஸ்வீட் எல்லாம் செய்வோம். இந்த காரா பூந்தி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோரும் செய்கிற அளவுக்கு தான் இருக்கும். ஈஸியாக செஞ்சிடலாம். புதுசாக செய்ய சமைக்க பழகிறவங்களும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். காரசாரமான காரா பூந்தி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி காரா பூந்தி செய்கிறதுக்கு 250 கிராம் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கோம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கோம். 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கோம். சிட்டிகை அளவுக்கு ஆப்பசோடா மாவு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் எடுத்து கலந்துக்கலாம். இப்போ கடலை மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் அரிசி மாவையும் இதில் சேர்த்துக்கலாம். உப்பு ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ இதில் ஆப்பசோடா மாவும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா கலந்துக்குங்க. இப்போ இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கலாம். இது தோசை மாவு பதத்துக்கு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. தோசை மாவு பதத்துக்கு நம்ம இதை நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம இந்த அளவுக்கு மாவை நல்லா கலந்து எடுத்துட்டோம். கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்குங்க. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். நம்ம அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கோம். பேனில் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காயணும். கொஞ்சமாக மாவு எடுத்து கையால் போட்டு பார்ப்போம். எண்ணெய் காஞ்சிடுச்சாச்சுன்னு நல்லா உப்பி வருது. எண்ணெய் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ வந்து பூந்திக்கு போடுற கரண்டியை வச்சுருக்கோம். அந்த கரண்டியில் வந்து இந்த மாவை ஒரு கரண்டியை எடுத்து போட்டு இப்படி தேய்ச்சிக்கிங்க. இந்த எண்ணெய்க்கு தேவையான அளவு நம்ம மாவை போட்டு எடுத்துக்கலாம். இந்த பூந்தி கரண்டி இல்லைன்னா நம்ம சல்லி கரண்டிலே ஓட்டையாக இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி சல்லி கரண்டி இருந்ததுன்னா அதை எடுத்துக்கலாம். நம்ம தேவையான அளவு மாவு போட்டுக்குங்க. எண்ணெயோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நிறைய போடாதீங்க, ஒன்றோட ஒன்றா ஒட்டிக்கும். நம்ம ஃபஸ்ட்டு போடும்போது மட்டும்தான் நம்மளுடைய ஹீட்டு ரொம்ப நிறையா இருக்கணும், எண்ணெயோட ஹீட்டு. அப்புறமா நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் குறைச்சி வச்சுக்கலாம். நல்லா கரண்டி வச்சு நல்லா எல்லா பக்கமும் வேகிற அளவுக்கு நல்லா திருப்பி விட்டுக்கலாம். இது எண்ணெயோட சலசலப்பு குறையிற அளவுக்கு நம்ம இது எண்ணெயில் போட்டு எடுத்தால் போதுமானது. இது ரொம்ப நேரம் கலர் மாறணும் அந்த அளவுக்கு வைக்கக்கூடாது. இந்த எண்ணெயோட சலசலப்பு குறைஞ்சாலே போதும். இப்போ நம்ம எண்ணெயோட சலசலப்புலாம் குறைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம எல்லா காரா பூந்தியும் எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே எடுத்துருவோம். இப்போ நம்ம எல்லா காரா பூந்தியும் போட்டு எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு போடும்போது அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுங்க, நல்லா சூடாக இருக்கணும் எண்ணெய். இப்போ வந்து அடுத்து மாவு எடுத்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்மள்ட்ட இருக்கிற மாவு எல்லாத்தையுமே போட்டு எடுத்துக்கலாம்.
எல்லா மாவையும் போட்டு எடுத்துகிட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து எல்லா காரப்பூந்தி போட்டு எடுத்துட்டோம். இப்போ வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லாட்டு பயிறு எடுத்துக்குங்க. அது வந்து எண்ணெயில் நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். நான் இப்போ வறுத்த மல்லாட்டு பயிருங்கிறதுனால கொஞ்ச நேரத்துலேயே நான் வச்சு எடுத்துடுறேன். நீங்கள் வறுக்காத பயிராக இருந்தால் நல்லா அதோடைய பொரிஞ்சு வர அளவுக்கு வச்சு எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லாட்டு பயிர் பொரிச்சாச்சு. இதை வந்து காராப்பூந்தியில் சேர்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. பொட்டுக்கடலை வந்து லைட்டாக கலர் மாற அளவுக்கு போட்டு எடுத்தால் போதுமானது. சீக்கிரம் கலர் மாறிடும். எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பொட்டுக்கடலை போட்டு எடுத்தோடனே முந்திரி பயிர் எடுத்து அதை நல்லா எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். லைட்டாக இதோடைய கலர் மாறுற அளவுக்கு நம்ம வச்சு எடுக்கலாம். முந்திரி பருப்பும் அதனுடைய கலர் மாற நல்லா பொரித்து எடுத்தாச்சு. இதையும் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பூண்டு ஒரு 5-6 பல்லு பூண்டு வந்து தோலோடு நசுக்கி வச்சுருக்கோம். அதை வந்து பொரித்து எடுத்துக்கலாம் எண்ணெயில். ரொம்ப நேரம் இது கலர் மாறுற அளவுக்கு வைக்கக்கூடாது, ஏன்னா கசப்பாயிடும். லைட்டாக இதோடைய கலர் மாறுற அளவுக்கு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், பூண்டை வந்து இந்த அளவுக்கு நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துட்டோம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை வந்து இதில் பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ கருவேப்பிலையும் பொரிச்சாச்சு. இது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். கருவேப்பிலை எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம காராப்பூந்தி வறுத்த எல்லா பொருளையும் சேர்த்து வச்சுருக்கோம். இது வந்து ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ வந்து இதில் இதுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துக்குங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணுறேன். நம்ம பூந்திலே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்குங்க. அப்புறம் வேணும்னா நம்ம அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்துருக்கோம். இதை சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லா இடமும் படுற அளவுக்கு நல்லா கிளறிக்கிங்க. காரம் உப்பு எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு நல்லா கிளறிக்கலாம். இப்போ வந்து நம்ம எல்லா இடமும் படுற அளவுக்கு உப்பு காரம் எல்லாம் சேர்கிற அளவுக்கு கலந்தாச்சு. இப்போ நீங்கள் கொஞ்சமாக சாப்பிட்டு பாருங்கள், உப்பு காரம்லாம் எல்லா இடத்துலையும் இருக்கான்னு பாருங்கள். அப்புறம் வேணும்னா கலந்துக்கலாம். சரியான அளவாக இருக்குது. அவ்வளோதான், ரொம்ப காரமான காராப்பூந்தி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். புதுசாக செய்கிறவங்க கூட இதை செய்யலாம். யார் வேணாலும் இதை செய்கிற அளவுக்கு தான் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டான காராப்பூந்தி ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு டப்பாவில் எடுத்து வச்சு 1 வாரம் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். வீணாகாமல் நல்லாயிருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.